பசு என்பது இந்துக்களுடைய தெய்வம். அந்த பசு வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து அதாவது யாருமே வந்து விற்பது என்பது வந்து தன்னுடைய வீட்டோட லட்சுமியை விற்பதாகவும் தன்னுடைய அதாவது தன் வணங்கக்கூடிய தெய்வத்தையே விற்பதாக நினைத்துட்டு யாரும் எக்காரணத்தை கொண்டும் இந்த காலத்தில் கொடுக்க மாட்டார்கள். அது என்ன நோயப்பட்டு இறந்தாலும் பரவாயில்ல தவிர வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டோன்றது ஒரு இந்துக்களுடைய நம்பிக்கை, பெரும்பான்மையான இந்தியர்களோட நம்பிக்கையும் அதுதான். அப்படி இருக்கப்படும் போது உளுந்தூர்பேட்டில் இருக்கிற ஒரு கருப்பையான்றவர் உளுந்தூர்பேட்டை கீழப்பாளையத்தை சேர்ந்தவர், அவர் வீட்டுக்கு வந்து ஒரு மாட்டு இறைச்சி விற்பவர் அப்சர் அலி, அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய பசுமாட்டை விலைக்கு கேட்டிருக்கார். அவர்கள் வந்து தரமாட்டேன் என்று சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு போய்விட்டார். போனோம் அடுத்த நாள் காலையில் பார்த்தா அவரோட மாட்டை காணவில்லை. மாட்டை காணவில்லை போது அவருக்கு சந்தேகம் வந்திருக்கு. எப்படி நேற்று வந்து இவர் கேட்டார், ஒரு வேளை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இறைச்சி கடைக்கு போயிருக்கார். அந்த இறைச்சி கடையில் அந்த மாட்டோட தலை தொங்கவிடப்பட்டுள்ளது. தொங்கவிடப்பட்ட உடனே அவர் வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தி ஒரு ரகலையில் ஈடுபட்டார். கிட்டத்தட்ட சாலை மறியலில் போகும்போது கிட்டத்தட்ட அவருக்கு ஆதரவாக ஒரு 50 பேர் கூடினவுடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பஞ்சாயத்து மாதிரி பேசி வந்து கிட்டத்தட்ட மாட்டுக்கு நான் விலையை தருகிறேன்னு சொல்லி சொன்ன பிறகு அந்த இது அதோடு முடித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? பசுமாட்டை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த மாட்டை நான் போய் திருடிட்டு நான் விற்பேன், ஒரு கடையில போய் நான் வியாபாரத்துக்காக விற்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் வந்து செய்யறாரு அப்படின்னு சொன்னா இந்த செயல் வந்து என்ன எப்படி நீங்க பாக்குறீங்க? வேண்டும் என்றே செய்த செயலா இல்லையா? செய்தவர் யார் அப்படின்னு பாக்குறோம். இதே விஷயத்த இப்ப நீங்க நல்லா பாருங்க. அதாவது அந்த இடத்துல ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இடம், நீங்க போய் கேக்குறீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் இந்துக்கள் வந்து புனிதமாக போற்றக்கூடிய ஒரு விஷயம் என்பது பசுமாடு என்பது. இந்த நாட்டினுடைய அதாவது ஆங்கிலேயனுடைய கொடுமைகள்ல ரொம்ப அட்ராசிட்டியா இருக்குன்னு சொல்லி ரொம்ப பொங்கி எழுந்து அதாவது ஒரு மிலிட்ரி புரட்சி, இராணுவ புரட்சி அப்படிங்கிறது ஒண்ணு இந்த இந்திய நாட்டுல வந்தது எப்ப அப்படின்னா இதே போலதான் இந்த பசுமாட்டு கொழுப்பை நாங்க அந்த அவங்களோட ரைஃபிள் தடவ போறோம் அப்படின்ற சொல்ற அந்த செய்தி தான் முதல்ல வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு பெரிய புரட்சிக்கே காரணமாகி அப்ப ஆங்கிலேயருக்கு எதிராக கொதித்தெழுந்தார்கள். நம்ம இதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இன்று வரை பசுவை தெய்வமாக வணங்கி போற்றக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஒரு ஆள் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னது பிறகும் நீ அந்த ஆள் வந்து அதை எடுத்துட்டு போய் அதை நான் வந்து வெட்டுவேன்னு சொல்லி அதை வெட்டி அந்த கடையில மாட்டி விட்டுருக்காரு அப்படின்னு சொன்னா அது வேண்டுமென்றே அந்த மத உணர்வுகளை புண்படுத்துவதாக தானே நீங்க எடுத்துக்க முடியும். இது ஏதோ ஒரு இறைச்சி கடையில அவர் வந்து ஏதோ ஒரு வியாபாரம் பண்றதுக்காக இதை கேட்டார் அப்படின்னு இல்லையே. யார் வேணா வியாபாரம் பண்றதுக்காக ஒரு பொருளை போய் கேட்கலாம். முடியாதுன்னு ஒரு அந்த ஓனர் சொல்லியாச்சு அப்படின்னா நான் அதை அபகரிக்கணும் அப்படின்னா ஏன் அபகரிக்க வேண்டிய அவசியம் என்ன? இறைச்சி கடையில இந்த பசுமாட்டை மட்டும்தான் வெட்டி விற்க போறாங்களா? அப்ப இது வந்து வேண்டும் என்றே திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல், அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். ஆனா என்ன நடந்தது இந்த சம்பவத்துல அதுக்கு பிறகு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஊர் மக்கள் எல்லாம் கூடி இருக்காங்க. உடனே இந்த ஊர் மக்கள் கூடின உடனே அவர்களிடம் ஏதோ சமாதானம் பேச்சுவார்த்தை பேசி அதற்கான பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டதை நம்ம செய்தியை நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம என்னன்னா இந்த இடத்துலையும் பாருங்க, இது வந்து யார் வந்து இந்த பஞ்சாயத்தை பண்ணி வச்சாங்கிறதுக்கான தகவல் அந்த செய்தியில இல்லை. காவல்துறை வந்ததா இல்லை அந்த ஊர் மக்களே பேசி தீர்த்து வைத்தார்களா இல்லை ஊர் பஞ்சாயத்து தலைவர் யார் சம்படி இல்லை எப்பயும் போல ஜமாத்துல இருந்து ஒரு கூட்டம் வந்து பேசியதா நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த செய்தியில் அதை பத்தியான ஒரு விஷயம் இல்லை. ஆனா எதுவாக இருந்திருந்தாலும் கூட இந்த இடத்துல ஏமாந்தது யாருன்னு சொன்னா இந்துக்கள் தான். ஏன்னா காரணம் என்னன்னா இவன் ஏதோ ஒரு போட்டிக்காக வந்து இதை வந்து வெட்டி வச்சதாக நாம் பார்க்கவில்லை. தெளிவாக தெரியும் பசுமாடு அப்படிங்கும் பொழுது அதை எடுத்தால் என்ன மாதிரியான விளைவுகள் வரும் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அப்ப இன்னைக்கு வேண்டும் என்று இன்னைக்கு ஒரு துலுக்கன் இதை செஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னா இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆனா அங்க உள்ள இந்துக்கள் அதை எப்பவும் பொழுது புரிஞ்சுக்கல. எப்பயும் போல நம்ம ஆட்களுக்கு வந்து இந்த எல்லாரையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது, ஒருத்தன் சமாதானப்படுத்தினா சரி சரி அப்படின்னு கேட்டுக்கிறது, அப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரியாக இது அதனுடைய உள்நோக்கத்தை புரிந்து கொள்ளாமலேயே இருக்கக்கூடிய ஒரு போக்கு தான் வந்து இன்றளவுக்கும் வந்து இந்துக்களை வந்து இந்த மாதிரியான ஒரு 2ஆம் தர மக்களாகவே, அதாவது பெரும்பான்மையானராக இருந்தால் கூட 2ஆம் தர மக்களாகவே வைத்திருக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. இது ஏன் சொல்றேன்னா இது வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு இவர்கள் இந்த ஒரு இடத்துல மட்டும் இது மாதிரிலாம் சில பல இடங்கள்ல நம்ம இந்த மாதிரியான செய்கைகளை நம்மளால பார்க்க முடியும். ஆமா, அடுத்தவர்களுடைய அந்த மத உணர்வுகளை புண்படுத்துவது என்பது இவர்கள் நிறைய பல இடங்கள்ல இதை வாடிக்கையாக வைத்துட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கணும். இதே போன்ற ஒரு சம்பவம் ராமநாதபுரம் மாவட்டத்துல அழகன் குளத்துல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. வேண்டுமென்றே வந்து மாட்டை வந்து அங்க வெட்டினார்கள் குர்பானி கொடுக்கறதுக்காக, அதுவும் கோவில் முன்னாடி வெட்டினார்கள். இதெல்லாம் இந்து முன்னணி ஆவணப்படத்துல இதெல்லாம் ஆவணப்படமாக்கணும்.
ஏன் ஏன் அதை நீங்க பர்டிகுலரா நீங்க அதை வந்து செய்யணும்? அதே போல பாருங்க, இப்ப சமீப காலங்களாக ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் நோட் பண்ணீங்களான்னு தெரியாது, பிரியாணி கடைகள் அதிக அளவுல வருது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனா அந்த பிரியாணி கடைகள் கூடவே ஊடாலவே இன்னொரு சில கடைகளும் தொடக்கப்படுகிறது. அது அனைத்துமே பாத்தீங்கன்னா சாலையோர கடைகளாகவும் தள்ளுவண்டி கடைகளாக இருக்கும். பர்டிகுலரா அந்த இடத்துல வந்து அதை உண்பவர்கள், அதாவது மாட்டுக்கறி பிரியாணி, மாட்டுக்கறி அதாவது பீஃப் பிரியாணி, அதுக்கப்புறம் என்ன பீஃப் வச்சு அது ஏதாவது ஃப்ரை அந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல இந்துக்கள் பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய இடமாக இருக்கலாம். ஒன்றும் இல்லை, ரொம்பலாம் நீங்கள் தேட வேண்டாம். இங்கே 11th அவென்யூ, அசோக் நகர் 11th அவென்யூ கிட்ட வந்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. நடு ரோட்ல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோயிலை ஒட்டி கூட ஒரு கடை இது போல இருக்கு. இப்ப சமீபத்துல முளைத்த கடை தான் அது. அப்போ ஒரு ஹிந்து கோவில் இருக்கு, சுத்திலும் பெருமளவு இந்துக்கள் இருக்கக்கூடிய இடம். அப்ப அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு வியாபாரத்தை நீங்கள் தொடங்குகிறீர்கள் வேண்டுமென்றே அப்படின்னு சொன்னா அதனுடைய பின்னணியில் என்ன இருக்கு? அப்ப இந்த ஒரு உணவு பழக்கத்தை ஏற்படுத்தி, எப்படி இன்னைக்கு பிரியாணியை வந்து ஏற்படுத்தி இன்னைக்கு பிரியாணிக்கு அடிமையாக இன்னைக்கு மக்கள் வச்சிருக்காங்களோ அது போல இந்த உணவு பழக்கத்தையும் ஏற்படுத்தி இந்துக்களுக்கு அந்த பசுவை தெய்வமாக பார்க்கக்கூடிய அந்த தன்மையிலிருந்து அந்த மக்களை பிரிக்க வேண்டும். இதுதான் அதனுடைய உள்நோக்கம். இன்னைக்கு இந்துக்களை நீங்க சாப்பிட வச்சாச்சுன்னா அது சக்சஸ் தானே. அதை தான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ கூட நான் பார்த்தேன். அந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு வந்து எங்க எடுக்கப்பட்டது, எந்த ஊர் என்று தெரியாததுனால அதை பத்தி நமக்கு விவரங்கள் முழுமையாக கிடைக்கவில்லை. அந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பீஃப் பிரியாணி போட்டி, அதாவது இப்ப நிறைய இதெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, ப்ரொமோஷனல் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு யூடியூபர் ஒரு மாட்டு பிரியாணி பீஃப் பிரியாணி வந்து ஒரு தட்டுல வச்சு எடுத்துட்டு போயிட்டு ஒரு கிராம மக்கள் அங்கிருந்து வராங்க. அந்த கிராம மக்கள் வரவங்க கிட்ட வந்து இதை நீங்க முழுசா இந்த பிரியாணியை சாப்பிட்டீங்கன்னா இவ்வளவு ரூபா நீங்க காசு எடுத்துக்கலாம், இன்னொரு பிரியாணி எவ்வளவு வேணா நீங்க சாப்பிடலாம், எத்தனை பிரியாணி வேணாம், அப்படி இன்னொரு பிரியாணி நீங்க எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவியாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இதை சாப்பிடலாம், அதில் என்னதுக்கு தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ப்ரமோட் பண்ணி அவர்களே சாப்பிட வச்சு அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவை நான் சமீபத்துல நான் பார்த்தேன். பட் அதனுடைய எந்த இடத்துல யார் எடுத்தார்கள் என்பது தெரியாதனால இது வரைக்கும் நம்ம அந்த ஸ்ரீ டிவில அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணல. பட் இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் செய்யப்படுகிறது? வேண்டுமென்றே இதெல்லாம் வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு உள்நோக்கத்தோடு செய்யப்படுகிறது என்பதை தயவு செஞ்சு இந்துக்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு கூட பாருங்க, கன்வார் யாத்திரை இது வடநாட்டில் நடந்துட்டு இருக்கு, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடக்குது. அப்ப அந்த கன்வர் யாத்திரையில ஒருத்தர் புனித நீரை எடுத்துக்கொண்டு போகிறார். அப்ப அந்த புனித நீரை எடுத்துக்கொண்டு போகும்போது ஒரு இடத்துல வந்து அதை ஆசுவாசப்படுத்துகிறதுக்காக அவர் அந்த இடத்துல வச்சு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல அங்கிருந்து வந்து ஒரு துருக்க வந்து அந்த புனித நீர் வைத்திருக்கக்கூடிய அந்த மூங்கில், அதை கட்டி வச்சிருப்பாங்க மூங்கில் அந்த குடத்தை, அந்த மூங்கில் மேல எச்சில் துப்பி விட்டு சென்றிருக்காரு. அது அங்க ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அப்ப இதெல்லாம் எதுக்கு? வேண்டும் என்றே நீங்க வந்து அந்த அந்த இடத்துல வந்து அவங்களுடைய உணர்வை புண்படுத்த, என்ன தவிர வேற யாரும் அங்க இருக்கக்கூடாது. இதை தவிர வேற என்ன நோக்கமா இருக்க முடியும் சொல்லுங்க? இதேதான் ராமநவமி ஊர்வலத்திலும் இதேதான் ராமநவமி ஊர்வலத்திலும் நடக்கிறது. வேற இங்க எந்த ஆனா என்ன சொல்லுவாங்க, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு பிடிச்சிரும். ஏன்னா விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை இந்து முன்னணி நடத்துது, அதனாலதான் அது அரசியலுக்கானது அப்படி இப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனா ராமர் ஊர்வலம் தானே, நீ அதை பாக்குற. சரி, கிருஷ்ணர் ஊர்வலம், இப்ப கன்வர் யாத்திரை, ஏன் இதுலலாம் எங்க இந்து முன்னணி வந்தது, எங்க இந்து அமைப்பு வந்தது? அவங்க பாட்டுக்கு போடுறீங்க, அதுலயே நீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வரீங்க. அப்ப இதெல்லாம் வந்து திட்டமிட்டு வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக பாக்குறேன். இப்ப கூட பாருங்க, இது ஏற்கனவே ஒரு வீடியோ பத்தி சொன்னேன், இன்னொரு வீடியோ வந்திருக்கிறது. வேலூருக்கு அருகில இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தகிரி மலை. அப்ப அந்த தீர்த்தகிரி மலையில இருக்கக்கூடிய ஒரு முருகர் அங்க இருக்காரு. அந்த முருகரை வைத்துக்கொண்டு ஒரு ஏஐல அந்த முருகரை பேசுற மாதிரி வச்சு அந்த முருகரை இழிவுபடுத்தும் விதமாக வீடியோ போட்டிருக்கான். இது வரைக்கும் அவனை பிடிச்சாங்களா, கைது செய்தார்களா என்று எனக்கு தெரியாது. அவனும் இதே துலுக்க சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கக்கூடிய செய்தியும் வருகிறது. அப்ப ஏன் இதெல்லாம் செய்யணும்? ஏதாவது ஒரு இந்து போய் தேவையில்லாம அனாவசியமா இந்த மாதிரி ஏதாவது செய்யறான். நீங்க பேசுனா இதுல இதை செய்யும் பொழுது அதுக்கு வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வேற. இது போல எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எங்கேயாவது நம்ம செய்தி பாக்குறோமா? அப்ப சும்மா இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்தை சீண்டி பார்ப்பது யார்? திட்டமிட்டு
ஹிந்துக்களுடைய அந்த ஒரு மதத்தை புண்படுத்த வேண்டும், அவருடைய உணர்வை புண்படுத்த வேண்டும் என்பதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது யார்? இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இன்னொரு ஆபத்தான ஒரு விஷயம் என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளா ஸ்ரீ டிவில பல இடங்கள்ல நம்ம சொல்லிட்டு வரோம். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கறிக்கடைகள், இந்த கறிக்கடைகள் அப்படிங்கறது வந்து முழு நேரமும் இயங்க தேவையில்லை. இன்னும் சொல்ல போனா இந்த கறிக்கடைகள் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து அதிக அளவுல இன்னைக்கு துலுக்கர்கள் கையில் இருக்கிறது, இந்துக்கள் கையில இருந்து போய்விட்டது அந்த தொழில் என்பதை நாம் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வருகிறோம். அதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த கறிகளை வாங்கக்கூடிய துலுக்கர்கள் அது வந்து நாங்க வந்து ஹலால் பண்ணாதான் வாங்குவோம். இன்னும் சொல்ல போனா அந்த கடையில போய் சாப்பிட போற இடத்துலயே ஹலால் பண்ணியிருந்தாதான் சாப்பிடுவோம் அப்படிங்கக்கூடிய கோரிக்கைகள்லாம் வரதான் நம்ம பாக்குறோம். அப்ப ஹலால் பண்ணியவர்கள் தான் அதை வெட்ட வேண்டும், ஹலால் பண்ணி தான் வெட்ட வேண்டும் பொழுது இந்த பிசினஸ்ல இருந்து இந்துக்கள் வந்து வெளியேற்றப்படுகிறார்கள் என்பதை நம்ம சொல்லிட்டே இருந்தோம். இப்ப அதற்கெல்லாம் ஒரு சான்று பாருங்க. ஏன் இதை வந்து அவங்க ஆக்கிரமிக்கிறாங்க இந்த தொழில? அப்ப இந்த தொழில வந்து இப்ப இவர்கள் அதிக அளவுல வராங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த தொழில வந்து நீங்க அதிக நேரம் வந்து இந்த தொழில் செய்ய தேவையில்லை. ஒரு காலையில ஒரு ½ டே இந்த தொழில் பண்ண போதும். அந்த அளவுக்கு தானே. ஈவினிங் ஒரு ½ டே இல்ல 2-3 நாள் இந்த கடைகளை மூடி இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் திறந்தாலும் இதுல வருமானம் வரும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி இந்த தொழிலில் இருந்தவர்கள், ஈடுபட்டிருந்தவர்கள் பலர் பயங்கரவாத அமைப்புகளுடன் கூட தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட இப்ப வெளிவந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த பிசினஸை இவங்க அதிக அளவுல கேப்சர் பண்றதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. இது மூலமாக என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு பாருங்க. ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு திருட்டு சம்பவமாக இதை நாம் பார்க்கக்கூடாது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால ஏதோ ஒரு சம்பவம் அப்படி நடக்குது அப்படின்னா அப்படி கடந்து போகாமல் அதற்கு பின்னாடி உள்ள ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கிறது. இது இது இப்படியே வளர விட்டு கொண்டு சென்றோமானால் இது வந்து நம் நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முடியும். நம்மளுடைய மொத்த பழக்க வழக்கங்களையுமே கூட மாற்றப்படலாம் என்ற ஆபத்தும் இதில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.